ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வழக்கம் போல சூப்பரான ஒரு கதை, கவிதையோட மீட் பண்றோம். வாங்க, அது என்ன கதை, கவிதைங்கிறத வாங்க பார்க்கலாம். இங்க நிக்கிறாரா சோகமா, இவர் வாழ்க்கையில ஒவ்வொரு கஷ்டமா வருது. அந்த கஷ்டத்தை எப்படி எதிர்கொள்றாரு, அந்த கஷ்டம் வந்து அவர் குறையுதா, கூடுதாங்கிறத தான் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம். அதாவது இவர் எது செஞ்சாலும் வீட்ல உள்ள கஷ்டம் தீர மாட்டேங்குது. கஷ்டம் ஒவ்வொரு கஷ்டம் மேல கஷ்டமா வரும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வந்துகிட்டே இருக்கு. கஷ்டம் வந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சந்தோஷமா தான் இருந்தாங்க. ஆனா ஒரு அளவுக்கு மேல போகும்போது 2 பேருக்குள்ள வாக்குவாதம், விவாதம் அப்படின்னு வரும்போது 2 பேருக்குள்ள சண்டை தான் வந்துச்சு. ஆனா கஷ்டம் வந்து குறையவே இல்ல. அதனால ரொம்ப மன வருத்தப்பட்டு ரொம்ப சோகமாவே இருந்தாரு வாழ்க்கையில. அதாவது எதுக்குடா எதுக்குடா பிறந்தோம், எதுக்குடா வாழ்ந்தோம் அப்படிங்கிற மாரி சோகமா தான் ஒவ்வொரு நாளும் கிளம்புனாரு வேலைக்கு. அதே மாரி அன்னைக்கும் வேலைக்கு கிளம்புனாரு. அன்னைக்கும் சண்டை வந்துச்சு. ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு கடன் கட்டணும், இவங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டியது இருக்கு. நீங்க சம்பாதிக்கிறது காண மாட்டேங்குது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க. இவரும் அந்த கஷ்டத்த போக்குறதுக்கு ஒவ்வொரு முயற்சியும் எடுக்கிறாரு. அதுவும் பெரும் கஷ்டமா தான் முடியுது. ஆனா அன்னைக்கு கொஞ்சம் சண்டை அதிகமாகிடுச்சு. ஆனா அதனால ரொம்ப சோகமா வேலைக்கு கிளம்புனாரு. அன்னைக்கு வேலையும் முடிஞ்சது. அதாவது வேலைக்கு இடையில சாப்பாடு டைம் வந்துச்சு. சாப்பிடவும் செஞ்சாரு. அப்படியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாரு. அப்புறம் ஒரு வேலையா ஒரு பஸ்ல வந்து வெளியில போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதனால போனாரு. பஸ்ஸில் ரொம்ப தூரம் போனால் பஸ் ஒரு இடையில நிப்பாட்டுவாங்க இல்லையா டீ குடிக்கிறதுக்கு. அதே மாதிரி பஸ் நின்றுச்சு. எல்லாரும் டீ குடிக்க இறங்குனாங்க. இவரும் டீ குடிக்க இறங்கினாரு. டீ குடிச்சிட்டாரு. அப்புறம் பயணத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு. வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டில் வந்து டிவி ஆன் பண்ணுறாரு. டிவியை பார்த்துட்டு இருந்தாரு. டிவியில் நியூஸ் பார்த்துட்டு இருந்தாரு. டிவிலையும் நியூஸ் ஓடிட்டு இருந்தது. நியூஸ் ஓடிட்டு இருந்தது. இடையில பிரேக் விட்டாங்க. அப்புறமா அங்கேருந்து எழுந்திரிச்சாரு. அங்கேருந்து எழுந்திரிச்சு சரி இன்னைக்கு ரொம்ப மைண்ட் அப்செட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேட்டருக்கு போவோம் அப்படின்னு அங்கே போனார். அங்கே படம் பார்த்துட்டு வந்தார். அப்போ அங்கேயும் இன்டர்வல் விட்டாங்க. அதையும் முடிச்சுட்டு வந்து வெளியில் வந்தார். படம் பார்த்துட்டு வந்தார். அப்படியே அவருக்கு மைண்ட் சரியாகல, சோகமாகவே இருந்தார். அப்புறம் அவருக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அதாவது என்ன யோசனைனா, அவர் இப்போ நடந்ததெல்லாம் வச்சு ஒரு கவிதை எழுதணும்னு ஆசைப்பட்டாரு. கவிதை எழுதினாரு. அது என்ன கவிதைன்னு வாங்க பார்க்கலாம். வேலைக்கு சென்றேன். வேலை எனக்கு உணவுக்கு இடைவேளை தந்தது. பஸ்ஸில் பயணம் சென்றேன். பஸ் எனக்கு டீக்கு இடைவேளை தந்தது. வீட்டில் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தேன். அந்த தொலைக்காட்சியும் எனக்கு இடைவேளை தந்தது. பின்பு திரையரங்கம் சென்றேன். அந்த திரையரங்கம் கூட எனக்கு இடைவேளை தந்தது. இப்படி அனைத்தும் எனக்கு இடைவேளை தந்தது. ஆனால் என்னவோ என்னுடன் உள்ள இந்த கஷ்டம் மட்டும் எனக்கு இடைவேளையே விடாமல் துரத்தி கொண்டே இருக்கின்றது. இப்படி ஒரு கவிதை மூலமா தன்னை கஷ்டம் விடாம துரத்திட்டு இருக்குது அப்படின்ட்டு சோகத்தை வெளிப்படுத்தினாரு. இந்த கதை கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கதை கவிதையோட உங்களை வந்து மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.